பொண்ணோட அப்பா சம்மதம் இல்லாம அம்மா சம்மதத்தை மட்டும் வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? நீ என்ன தைரியத்துல உன் ஃப்ரெண்டுக்கு வாக்கு கொடுத்த? இங்க பாருங்க, நான் சொன்ன பொண்ணுதான் என் பேர அசோகுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்படி இல்லைன்னா நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன். தயவு செஞ்சு இப்ப என் கண்ணு முன்னாடி நிக்காத, போயிரு. இல்ல உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன மகா ஆண்டி அவங்க பையன் அசோக்கு என்ன பொண்ணு கேட்டாங்களா? ஐயோ, இப்ப இதை நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல ஆச்சரியப்படுறதானே தெரியலையே. ஏ அஞ்சலி, என்னடி நடக்குதுங்க? ஃபர்ஸ்ட் போய் மம்மி கிட்ட கேட்கலாம். மம்மி மம்மி, என்னடி காஃபி ஏதாவது வேணுமா? காஃபிலாம் வேணாம், எனக்கு இப்ப பெருசா பிரியாணி ஏதாவது செஞ்சு கொடு, நல்லா சாப்பிடணும். என்ன இவ நேற்று வரைக்கும் எதுவும் சாப்பிடாம இருந்தா இப்ப பிரியாணி செஞ்சு கொடுன்னு சொல்றா? என்னாச்சுடி உனக்கு? நேற்று வரைக்கும் எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப பிரியாணி கேக்குற? மம்மி, உனக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுக்கலாம் மம்மி. என்ன ஆக்டிங் பண்ற பாத்தியா? நான் என்னடி ஆக்ட் பண்ணேன்? ஐயோ ஐயோ, என் பொண்ணு அந்த பையனை நினைச்சு பைத்தியம் ஆயிட்டா போலயே. ஐயோ, என்னங்க இங்க வாங்க. மம்மி கட்டாத மம்மி, அவர் காத்துல விழுந்துற போது. அப்புறம் நீ ஏண்டி இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? எனக்கு பயமா இருக்குடி. அட லூசு மம்மி, நீ என்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டல்ல. என்ன ஷாக்கா இருக்கா? நீ டாடி கிட்ட பேசிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் நான் கேட்டுட்டேன். மகா ஆண்டி என்ன பொண்ணு கேட்டது, நீ மகா ஆண்டியை போய் பார்த்துட்டு வந்தது எல்லாத்தையும் கேட்டுட்டேனே. ஓ கேட்டுட்டியா? அதான் இவ்வளோ சந்தோஷத்துல குதிச்சிட்டு இருக்கியோ? ஆமா மம்மி, நான் இப்போ எவ்வளோ ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. இதை நம்ம பெருசா கொண்டாடணும் மம்மி. அட போடி, நீ இங்க இப்படி சந்தோஷப்பட்டுட்டு இருக்க, அங்க உன் டாடி இந்த கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. மம்மி, டாடி எல்லாம் சமாளிச்சுக்கலாம் மம்மி. இதுக்கு போயா பயந்துட்டு இருக்க? எப்படி சமாளிக்கிறது? அவரு தான் 2 வருஷத்துக்கு உனக்கு கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரே. மம்மி, அவர் சும்மா சொல்றாரு மம்மி. நான் காலேஜ் படிக்கும்போது நீ ஒரு டைம் என்கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கா? என்னடி சொன்னேன்? டாடியோட சொந்தத்துல ஒரு பையனுக்கு என்ன கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு டாடி என்ன சொன்னாரு? ஆமாடி, நீ படிச்சு முடிச்சதான் அந்த பையனுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னாரு. ஆனா அந்த பையனுக்கு தான் இப்ப கல்யாணம் ஆயிடுச்சே. அட லூசு மம்மி, லூசு மம்மி. டாடி அப்ப என்ன சொன்னாருன்னு நல்லா யோசிச்சு பாரு. அப்ப மட்டும் எனக்கு படிச்சு முடிச்சதும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொன்னார்ல, இப்ப ஏன் 2 வருஷம் கழிச்சு பண்ணலான்னு சொல்றாரு? ஆமாடி, அப்ப என் வாய் அடைக்கிறதுக்காக அவர் சும்மா தானே சொல்லியிருக்காரு. அடச்சை, நானும் இது தெரியாம நம்பிட்டேன் பாரு. அதை விடு மம்மி, நம்ம டாடியை எப்படி நம்ம வலையில விழ வைக்கலான்னு யோசிப்போம். ஆமாடி, என்ன பண்ணலாம்? என் பேரன் விஷயத்துல என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு. ஜூலி என்னடானா அவ பாக்குற பொண்ணத்தான் அசோக்குக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றா. ஆனா நம்ம மருமக தான் நம்ம பேரனுக்கு ஏத்த மாதிரி படிச்ச பொண்ணா பாத்திருக்கா. இதுல எதைத்தான் அவனுக்கு கட்டி வைக்கிறது? அவளுக்கு சப்போர்ட் பண்ணா இவ கோவப்படுவா, இவளுக்கு சப்போர்ட் பண்ணா அவ கோவப்படுவா. ஆண்டவா, இவங்க 2 பேருக்கும் இடையில மாட்டிக்கிட்டு நான் என்னதான் பண்ண போறேனோ தெரியல. பேசாம 2 பேருக்கும் ஒரு டெஸ்ட் வச்சிடலாமோ? இதுங்க 2 பேருக்கும் டெஸ்ட் வச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. டெஸ்ட் வச்சா அந்த 2 பொண்ணுங்களுக்குள்ள வைக்கணும். அந்த பொண்ணுங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறதுக்கு இப்ப நான் எங்க போறது? இந்த ஐடியா சரிப்பட்டு வராது. பேசாம 2 பேரையும் தனித்தனியா கூப்பிட்டு பொண்ணுங்க எப்படின்னு விசாரிக்கலாம். அப்படி விசாரிக்கும் போது ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டாமலையா போயிடுவாங்க. அப்புறம் அதை பிடிச்சி லாக் பண்ணிடலாம். என்ன இவரு சரியில்லையே, காலையிலே எதையோ பயங்கர தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காரு. இதை இப்படியே விடக்கூடாது ஜூலி. இவருக்கு எப்படியாவது ஐஸ் வச்சு நம்ம சொல்ற பொண்ணை தான் நம்ம பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிக்க வைக்கணும். என்ன பண்ணலாம்? ஐடியா மாட்டிக்கிச்சு. சரி, ஃபர்ஸ்ட் யார் மாட்டுறான்னு பார்க்கலாம். நம்ம மருமக மகா வராளா இல்ல ஜூலி வராளான்னு பார்க்கலாம். ஆனா உண்மையை சொல்றதுக்கு என்ன, ஜூலி பார்த்த பொண்ணை விட மகா பார்த்த பொண்ணு தான் நம்ம பேரனுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு தோணுது. ஓ, ஃபர்ஸ்டே நீ தானா? வா ஜூலி. என்ன ஒரே சிரிப்பா இருக்கு? அது ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான். அப்ப சரி. என்ன இவ எனக்கு சுகர் இருக்குன்னு தெரிஞ்சோம் ஏன் முன்னாடியே வந்து லட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா? அப்புறம் உங்க பேரனுக்கு பொண்ணு செலக்ட் பண்ணிட்டீங்களா? இல்லடி, இன்னும் பண்ணல. ஏங்க, அதான் நான் நேத்தே சொல்லிட்டேன்ல. நீ சொல்லிட்ட, ஆனா மருமகளுக்கு என்ன பதிலடி சொல்றது? என்னங்க, உங்களுக்கு லட்டு வேணுமா? என்ன இவ இப்படி கேக்குறா? ஒரு லட்டை வச்சு காரியத்தை சாதிச்சுட்டு போலான்னு நினைக்கிறாளோ? பயப்படாதீங்க, நீங்க சாப்பிடுங்க, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்.
என்னடி இது? எப்பவுமே சுகர் இருக்குன்னு இனிப்பே கண்ணில் காட்ட மாட்டேன். இப்போ வந்து லட்டு வேணுமான்னு நீயாவே கொடுக்குற? என்னைக்காவது ஒரு நாள் தானங்க, ஒன்றும் செய்யாது. நீங்க சும்மா சாப்பிடுங்க. ஆ அப்ப சரி, குடு ஜூலி. இந்தாங்க. ஆனா ஒரு விஷயம், நான் சொல்றத கேப்பேன்னு சொல்லுங்க, அப்பதான் தருவேன். என்னடி இது இப்படி குண்டை தூக்கி போடுற? நீ என்ன சொல்ல போறான்னு எனக்கு நல்லா தெரியும்டி. நீங்க லட்டை வாங்கலைனாலும் நான் அதை தாங்க சொல்ல போறேன். அதனால வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. அடிப்பாவி. சரி, அப்படி என்னதான் சொல்றான்னு பாப்போம். நம்ம லட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே கேட்கலாம். ஒரு லட்டுக்கே மயங்கிட்டாரு. என்னங்க இது, ஒரு வாயில ஒரு லட்டை போட்டு சாப்பிட்டுட்டீங்க? ஆமா, நான் என்ன உங்களை மாதிரி லட்டு அடிக்கடி சாப்பிடவா செய்றேன்? இப்படி எப்பவாவது கிடைச்சாதான் உண்டு. அதையும் எப்பன்னு கேட்பான்னு தெரியாது, அதான் ஒரே வாயில போட்டுட்டேன். சரி, நீ இப்ப என்ன சொல்லணும்னு வந்த, அதை சொல்லு. அதான் உங்களுக்கே தெரியுமே, நம்ம பேரன் விஷயத்துல என்ன முடிவு எடுத்திருக்கீங்க. நான் சொன்ன பொண்ணு தானே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். ஜூலி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க மாட்டியா? என்ன சொல்லுங்க. ஜூலிமா, நம்ம மருமக பார்த்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கு, நம்ம பேரனுக்கும் கரெக்டா இருக்கும். ஆனா நீ பார்த்த பொண்ணு 10 வரைக்கும் தான் படிச்சிருக்கு. அது எப்படிமா அவனுக்கு பொருத்தமா இருக்கும்? நீயே கொஞ்சம் யோசி. அதெல்லாம் பொருத்தமா இருக்கும். நான் தான் நேர்லயே பார்த்துட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டேன்ல. நேர்ல பாக்குறத வச்சு எப்படிமா சம்மதிக்க முடியும்? ஓஹோ, அப்ப நம்ம மருமக பார்த்த பொண்ணை மட்டும் எப்படி நம்புறீங்க? அவ நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வருவாளா இல்லையான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுதான். ஆனா நம்ம மருமக சொன்னால அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு, எப்படியும் சரியாதான் இருக்கும்மா. அதெல்லாம் இல்ல. படிச்சது படிக்காததெல்லாம் ரெண்டாவது. நான் இப்போ உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், அதுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. என்னம்மா கேளு. ரோட்ல இப்போ ஒரு படிச்சவன் கார்ல போயிட்டு இருக்கான், படிக்காதவன் நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப அங்க திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. படிச்சவன் என்ன பண்றான், கீழே கூட இறங்காம கண்டும் காணாத மாதிரி போறான். ஆனா அந்த படிக்காதவன் நின்று அந்த அடிப்பட்டவனை தூக்கி எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். இப்ப சொல்லுங்க, இதுல யாரு நல்லவன்னு? அதுக்காக நான் படிச்சவங்க எல்லாரும் மோசமானவங்கன்னு, படிக்காதவங்க தான் நல்லவங்கன்னு சொல்லலை. படிப்புங்கிறது வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒண்ணுதான். ஆனா அதை நல்ல வழியில எடுத்துட்டு போறோமா இல்ல கெட்ட வழியில எடுத்துட்டு போறோமாங்கிறத நம்ம குணம்தான் சொல்லும். ஏன், நீங்க கூட அன்னைக்கு நிசாட்டா தானே சொன்னீங்க. சரிம்மா, இப்ப அந்த படிக்காத பொண்ணு நல்ல குணமான பொண்ணுன்னு நம்ம எப்படி நம்புறது? அதைத்தான் நான் நேர்லயே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். எனக்கு அந்த பொண்ணோட குணம் ரொம்ப பிடிச்சி போச்சு. நம்ம போய் தேடினாலும் நம்ம பேரனுக்கு அந்த மாதிரி குணத்துல ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டா. அதே போல நல்லா படிச்ச ஒரு பொண்ணு, பணக்கார பொண்ணு நம்ம பேரனை கட்டிட்டு வந்தா நம்மளையே மதிப்பாளான்னு கூட நமக்கு தெரியாதே. ஆமா ஜூலி, நீ சொல்றதும் சரிதான். நீ சொல்றதெல்லாம் கேட்கும் போதுதான் எனக்கே புரியுது. இனிமே எதையும் யோசிக்க வேணாம். நீ பார்த்த பொண்ணையே நம்ம பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இப்ப சந்தோஷமா உனக்கு? ரொம்ப சந்தோஷங்க. ஆனா நம்ம மருமகளை எப்படிமா சமாளிக்கிறது? அதெல்லாம் நம்ம மருமகிட்ட சொன்னா புரிஞ்சுப்பா. அவட்ட நம்ம பேசிக்கலாங்க. சரிம்மா. யா ஓகே சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். என்னடா அசோக், இது ஹாப்பி நியூஸ்க்கு மேலே ஹாப்பி நியூஸாக வந்துக்கிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த அஸ்வின் கிட்ட தான் சொல்லணும். டே அஸ்வின், சீக்கிரமா என் ரூம்க்கு வாடா. சரிடா. ஐயோ, எனக்கு இப்போ சந்தோஷத்தில் கையும் ஓடலை காலும் ஓடலை. வீட்டுக்கு போனதே இந்த தாத்தா கிட்ட சொல்லணும். அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் இதை கேட்டா. டேய் அசோக், என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல தெரியுது. டே அஸ்வின், நீ வந்த ராசி எனக்கு ப்ராஜெக்ட் மேலே ப்ராஜெக்டா குமியுதுடா. அப்படியா? என்னடா சொல்ற? இப்போ என்ன ப்ராஜெக்டடா? அதான்டா, நீ சொன்ன ஐடியாவை வச்சு அந்த சேவியர் சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டோமே, அவங்க பல்க் ஆர்டருக்கு ஓகே சொல்லிட்டாங்கடா. வாவ், சூப்பர், கங்க்ராட்ஸ்டா. எல்லா புகழும் உன்னையே சேரும். சே, அப்படிலாம் சொல்லாதடா, எல்லாம் உன்னோட ஹார்ட் ஒர்க்குடா. நோனோ, நீ ஏன் கம்பெனிக்கு வந்ததுல இருந்து தான் எனக்கு ப்ராஜெக்ட் மேலே ப்ராஜெக்டாக வருது. அது என்னமோ தெரியலடா, நீ ரொம்ப லக்கி பர்சன். அப்படியெல்லாம் இல்லை, என்ன அன்லக்கின்னு தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் லக்கின்னு சொல்கிற. அதனால நான் கண்டிப்பாக இதை அக்செப்ட் பண்ணவே மாட்டேன்டா. நோனோ, எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான். அப்புறம் அந்த சாமிடா. எந்த சாமிடா? அன்னைக்கு அம்மாவும் பாட்டியும் என்னை ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போய் எலுமிச்சம்பழத்தில் மாலை செஞ்சு போட சொன்னாங்க. அப்படி போட்டா என் பிஸ்னஸ் நல்லா வளரும்னு சொன்னாங்க. அதுதாண்டா எல்லாத்துக்கும் காரணம்னு நினைக்கிறேன்.
என்ன இது புது உருட்டா இருக்கு? எலுமிச்சம்பழம் மாலை கட்டி போட்டால் கல்யாணம் நடக்கும்னு தானே சொல்லுவாங்க. இவன் என்ன பிஸ்னஸ் வளரும்னு சொல்கிறான். அசோக்கை வச்சு நல்லா உருட்டியிருக்காங்க அவன் வீட்டில். ஐயோ பாவம், விளையாட்டு பிள்ளையா இருக்கான். அந்த சாமியோட பவர் தான் இப்படிலாம் பண்ணோன்னு நினைக்கிறேன்டா. ஆமாடா, கண்டிப்பாக இருக்கலாம். ஆனால் என்னால் தான் இதெல்லாம் நடக்குதுன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதடா. என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. சரிடா, ஏதோ ஒன்று விடு. டே அசோக், எனக்கு என்னமோ அந்த பொண்ணை பார்த்ததுல இருந்து தான் உனக்கு இதெல்லாம் நடக்குதோன்னு தோணுதுடா. நானும் நல்லா நோட் பண்ணுறேன். அந்த பொண்ணை பார்க்குறப்பெல்லாம் நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்குது. எனக்கு என்னமோ எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணோட முகராசி தானே தோணுது. யாரடா சொல்ற நீ? அதான்டா, அந்த திவ்யாவை தான் சொல்கிறேன். டேய், இப்போ ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதாடா அந்த ராட்சசியை ஞாபகப்படுத்துவ. அவளை பார்த்தா என் ப்ராஜெக்ட்லாம் மண்ணாதான் போகுமே தவிர புதுசாக ஒரு ப்ராஜெக்டும் கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு முக லட்சணம் அவளுக்கு. டேய் அப்படிலாம் சொல்லாதடா. ஃபஸ்ட் டைம் நம்ம அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகும்போது அவளை பார்த்தோம், ஞாபகம் இருக்கா உனக்கு? உன்னை பார்த்து கூட சிரிச்சிட்டு போனானே சண்டை போட்டி. ஆமாடா, அதை ஏன் இப்போ ஞாபகப்படுத்துற? அதை நினச்சால எனக்கு இரிட்டேட் ஆகுது. அன்னைக்கு அந்த பொண்ணை பார்த்தப்புறம் தானே நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் கிடைச்சிது. அப்புறம் அவளை பார்க்குற ஒவ்வொரு டைமும் நமக்கு ஒரு புது ஆர்டர் கிடைக்குது. அப்போ இந்த ஆர்டர் கிடைக்கிறதுக்கெல்லாம் யார் காரணம்னு நினைக்கிற? அந்த பொண்ணோட முக லட்சணம் தானே? நோனோ, சான்ஸே இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட ஹார்ட் ஒர்க். அந்த ராட்சசியோட முகராசி எல்லாம் ஒன்றும் இல்லை. நீ சும்மா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காம போய் வேலையை பாரு. சரி சரி, கோச்சிக்காதடா. ஐயோ, ஐசு வேற இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வர சொன்னாலே. சரி, அசோக்கிட்ட கேட்டுட்டு போலாம். டே அசோக், ஒரு சின்ன ஹெல்ப்டா. என்ன ஹெல்ப்டா? என்ன வேணாலும் கேளு, உனக்காக என்ன வேணாலும் செய்யலாம். இப்போ அது வந்து என் ஒய்ஃபு. ஐயோ வேணாம், ஒய்ஃப் கூப்பிட்டான்னு சொன்னா கண்டிப்பா விட மாட்டான். எனக்கு அர்ஜென்ட்டா வெளியே ஒருத்தரை பார்க்க வேண்டியிருக்குடா. அதனால நான் வீட்டுக்கு கிளம்பவா? சரிடா, போயிட்டு வா. ஓகேடா, பாய். பாய்டா. என்ன இவன் அந்த ராட்சசியோட முகராசியையும் நமக்கு ப்ராஜெக்ட் கிடைச்சதையும் கம்பேர் பண்ணி பேசிட்டு போறான்? அப்படியா நடக்குது? எனக்கு தெரிஞ்சு அவளை பார்த்த நேரமெல்லாம் ப்ரெஷர் தான் அதிகமாச்சே தவிர ப்ராஜெக்ட் அதிகமாகலை. இவன் ஒரு லூசு, எதெல்லாமோ நம்ம ப்ராஜெக்ட் கூட கம்பேர் பண்ணி பேசிட்டு போறான்.